இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியினுடைய மைய கருத்தாக நாம் பார்க்க இருப்பது இயேசுனுடைய பாஸ்டல் ஒர்க். அதாவது இன்னைக்கு பல நேரங்களில் சொல்லுவோம், குருக்கள் கன்னியர்கள் பாஸ்டல் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம எங்கே பார்க்க முடியுது அப்படின்னா, மார்க் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 29 முதல் 39 வரை உள்ள இறை வார்த்தையில பார்க்கிறோம். ஏன்னா முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு யாக்கோபு யோவான் 2 பேரையும் கூட்டிட்டு எங்க போறாரு அப்படின்னா, சீமோன் அந்திரே அவருடைய வீட்டிற்கு செல்கிறார். வீடு சந்திக்க போற இடத்துல அங்க சீமோன் பேதுருடைய மாமியார் காய்ச்சலாக இருக்கிறார். அப்போ அவரோட பேச்சு கொடுக்கிறாரு, அவருக்கு உடன் இருக்கிறாரு, உதவி புரிகிறாரு. ஆக இங்கே பல நிகழ்வுகள் நடக்கிறது. ஒன்று, செவி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். 2வது, நோயிற்று இருக்கின்ற மனிதருக்கு அருகில் இருக்கிறார். தனிமையில் இருக்கின்ற மனிதரை தேடி செல்லுகின்றார். இதுதான் பாஸ்டல் ஒர்க். அதாவது மனிதர்கள் தேவையில் இருப்பார்கள். தேவைன்னா பணம் என்பது தேவையை விட உடன் இருக்கக்கூடியது, பேசுவதற்கு, செவி கொடுப்பதற்கு தேவைப்படுகிறோம். ஆக அந்த பணியை இயேசு திறம்பட தன்னுடைய வாழ்வில் செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. இது முதலாவதாக பார்க்கின்றோம், இயேசுனுடைய பாஸ்டல் ஒர்க். 2வதாக என்ன பண்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு இடமாக சென்று நற்செய்தியை பறைசாற்றுகிறார். ஒவ்வொரு இடமாக ஊராக செல்லுகின்றார். அதேபோன்று தொழுகை கூடங்களுக்கு செல்லுகின்றார். அங்கே மக்களை சந்திக்கிறார், அவர்களிடம் பேசுகிறார். என்ன பேசியிருப்பார்? நிச்சயமாக இந்த மத போதகர்கள், மறைநூல் அறிஞர்கள், குருக்கள் பேசியதிலிருந்து சற்று வித்தியாசமாக பேசியிருக்கக்கூடும். காரணம் என்னவென்றால், மத குருக்கள் அல்லது மறைநூல் வல்லுநர்கள் இவர்கள் பேசுகின்றவற்றில் சுயநலம் பல அடங்கி இருக்கும். உண்மையை திரித்து கூறலாம். அவர்களுக்கு எது பிடித்திருக்கிறதோ அதை மட்டும் பேசலாம். அல்லது அவர்கள் செய்யக்கூடிய பலவற்றை மறைத்து பேசியிருக்கலாம். ஆனால் இயேசு அப்படி அல்ல. உண்மையை பறைசாற்றுகிறார். உண்மை என்றால் உண்மைதான். மன்னிக்க வேண்டும் என்றால் மன்னிக்க வேண்டும். அன்பு செலுத்த வேண்டும் என்றால் அன்பு செலுத்த வேண்டும். தீர்ப்பிடக்கூடாது என்றால் தீர்ப்பிடக்கூடாது. அனைவரும் சமம். ஆண் பெண் என்பது அனைவரும் சமம். பதவியில் இருந்தாலும் சரி, நீங்கள் பதவியற்றிருந்தாலும் சரி, மனிதர்கள் மதிக்கப்பட வேண்டும். இவ்வாறு அவருடைய வார்த்தைகள் உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் அன்பை வெளிப்படுத்துவதற்குமாக இருக்கின்றது. அதேபோன்று தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகளை கொண்டிருக்காதீர்கள். ஏனென்றால் தீயவைகள் இந்த உலகில் பல பிரச்சனைகளை கொண்டு வரும் என்பதற்கு இன்று நடக்கக்கூடிய பல நிகழ்வுகள் நமக்கு அடையாளமாக தென்படுகிறது. எடுத்துக்காட்டிற்கு சொல்ல வேண்டும் என்றால், பொதுவாக அமைதியை நிலைநாட்டுவது என்று நாம் யாரை குறிப்பிடுவோம்? எந்த ஒரு நாடு போருக்கு செல்லாமல், போர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், பிரச்சனைகளை உருவாக்காமல் தன்னுடைய மக்களை அமைதியாக மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறதோ, அப்படிப்பட்ட ஒரு நாடை அமைதியின் அரசர் அல்லது அமைதியின் உலகம் என்று நாம் சொல்லலாம். ஆனால் இன்று நாம் யாரை சொல்லுகின்றோம்? அமெரிக்காவை உலகின் அமைதி ஏற்படுத்துகின்ற நாடு என்று அவர்கள் தங்களை சொல்லிக் கொள்ளுகின்றார்கள். ஆனால் உலகில் நடக்கின்ற பல போர்களுக்கு அவர்கள் தான் அடிப்படை காரணம். உலகில் பல நாடுகளுக்கு தங்களுடைய ஆயுதங்களை வியாபாரம் செய்வதில் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார்கள். யார் இந்த உலகை அமைதியின் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி அடிமைப்படுத்த முற்படுகின்றார்கள். ஆனால் அதே வேளையிலே வடகொரியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் அந்த நாட்டில் என்ன நடக்கிறது என்று பெருவாரியாக நமக்கு தெரியாது. ஊடகங்கள் சொல்லுகின்றவர்கள் தான் தெரியும். அவர்கள் மற்ற நாடுகளோடு போர் செய்கின்றார்களா? இல்லை. மற்ற பிரச்சனைகள் ஏதாவது அங்கு இருக்கிறதாக நமக்கு தென்படுகிறதா? தெரியவில்லை. ஆனால் அவர்கள் அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பதாக அவர்கள் பேர் அடிபடுகிறது. இதுபோன்றுதான் இன்றைய உலகம் அமைதியை ஏற்படுத்தாதவர்களை அமைதி ஏற்படுத்துவோர் என்று சொல்லும். ஆனால் உண்மையில் அமைதி ஏற்படுத்துபவர்களை தீவிரவாதிகள் என்று சொல்லும். இப்படிப்பட்ட நிலைதான். ஆகவே இங்கேயும் பார்க்கின்றோம், இயேசு நல்லதை சொல்லிக் கொடுக்கின்றார். ஆனால் அவருக்கு எதிராக பலர் புறப்படுகின்றார்கள். காரணம் என்ன? இதனால் அவர்களுடைய வியாபாரம் பாதிக்கிறது, அவருடைய தொழில் பாதிக்கிறது, அவருடைய வருமானம் பாதிக்கிறது. உண்மையை சொல்லுகின்ற இடத்தில் பிரச்சனைகள் வரக்கூடும். ஆனால் இயேசு அதை கண்டு அஞ்சவில்லை. காரணம், மக்கள் அவரை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். காரணம், சுமையோடு வருகின்றார்கள். தங்களுடைய உள்ளத்திலே காயங்கள், சுமைகளோடு வருகின்றார்கள். ஆனால் இயேசுடைய குரலை கேட்டுவிட்டு அவருடைய அருகில் அமர்ந்து விட்டு செல்லுகின்ற பொழுது அந்த பாரங்கள் எல்லாம் குறைந்து மகிழ்ச்சியாக செல்லுகின்றார்கள். ஆகவே அவரை தேடுகின்றார்கள்.
பெருமனிதர்கள் அவரை தேடவில்லை. பெருமனிதர்கள் எல்லாம் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று தேடினார்கள். சாதாரண மக்கள் அவரோடு வாழ வேண்டும் என்று தேடினார்கள். இந்த வித்தியாசம்தான். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை போன்று வாழ்வதற்கு முற்படுவோம். ஏனென்றால் மகிழ்ச்சியும் இன்பமும் சந்தோஷம் இவைகள் எங்கே இருக்கிறது என்றால் யதார்த்தமான வாழ்வில், நிதானமான வாழ்வில், அன்பு செலுத்துகின்ற இடங்களில், மன்னிக்கின்ற இடங்களில், ஒருவரை ஒருவர் புரிந்து வாழுகின்ற இடங்களில் தான் இருக்கிறதே ஒழிய புகழ், பணம், பதவி, பட்டம் இவைகளில் இருப்பதில்லை. அப்படி தேடி ஓடுகிறவர்கள் எல்லாம் இன்று நிம்மதிக்காக யோகா செய்து கொண்டிருக்கின்றார்கள். நிம்மதிக்காக அதற்குரிய தனிமையான இடத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். நாம் ஆண்டவரை தேடுவோம், அவரிலே வாழ்வோம். என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக என்றும் உம்முடைய சிந்தனைகளுக்கு ஏற்றபடி வாழக்கூடிய அருளை மாற்றலையும் தந்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.